ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மூவியோட ரெக்கமெண்டேஷன். குட் பை அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம் தான். ஒரு சிம்பிளான ஒரு இண்டிபெண்டன்ட் ஹாரர் படம் தான். தன்னோட டாகை கூட்டிட்டு ஒரு ரூரல் ஹோமுக்கு போகக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த டாக் அந்த ஓனருக்கு எந்த அளவு லாயலாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் லர்க்கிங் இன் டு த ஷேடோ. அந்த டாக் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது, எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ண படம் தான் இந்த படம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான படமாக இருக்கும். டாக் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மித்தவங்க இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கும். படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, a mesmerizingly fractured tale of vengeance, grief and emotional decay. So derelict stand out one of the most haunting and ambitious British crime thriller in recent memory அப்படின்னு இந்த படத்தை நான் சொல்லுவேன். டைரக்டட் பை ஜோனதன் சாரே. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்ஸ் பாய்லஸோட பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். அபிகல், a young woman consumed the brutal murder of her father, so spirals into a world of seclusion, obsession and revenge. ஸோ இப்போ இவங்க ஐசோலேட்டடாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட ஃபாதரை எந்த இடத்துல கொண்டு இவங்க போட்டானுங்களோட டெட் பாடியை. ஸோ அங்கே போய் நின்று இவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஐசோலேட்டாகவும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் அடிக்டாகவும் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க மேட் இவான் அப்படின்ற 2 பிரதர்ஸ் ஒரு எபிசோடு ஓப்பன் ஆகுது. ஸோ அவனுங்களுமே வந்து ஸ்ட்ரகிள் டு ஹோல்ட் ஹிஸ் லைஃப்னு சொல்லலாம் அவங்க 2 பேரும். அதில் மேட் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் நேச்சர் உடையவன். ஸோ இவன் வந்து கொஞ்சம் நியாயமாக நடக்கணும், நம்ம வந்து எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். பட் அவனோட பிரதரான இவான் வந்து அவன் வந்து இப்போ தான் ப்ரிசன்லேருந்து வெளியில் வந்திருக்கான். ஸோ அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து இன்ஹாபிட்ஸ் அந்த வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு டாக்ஸிக் வேர்ல்டில் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட அவங்க எல்லாமே ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ் தான். ஸோ இந்த மேட்டுக்கும் இவானுக்கும் கான்ட்ராக்டாக 2 பேருமே வந்து இவன் வந்து ஓரளவு எதுனாலும் கொஸ்டின் பண்ணுவான், மாரல்ட்டி. ஸோ அடுத்தவங்களை நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதை ரொம்ப அழகாக டேரக்ட் டிசைன் பண்ணிப்பார். பட் இவான் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டு. ஸோ அவனுக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா யாரை என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே மேட்டை வந்து புல் பண்ணுறான். நீ வந்து இங்கே நான் சொல்கிறத கேளு, நம்ம வந்து நிறையா வந்து ஸோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அழகாக வந்து ஒரு கம்பெல்லிங் நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். குறிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் சீக்வன்ஸ் 2லையுமே சீக்வன்ஸை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அவர் ஸ்ட்ரக்சரலாகவும் சரி டிசைனாகவும் சரி டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். குறிப்பாக வந்து க்ரைம் அப்படின்ற ஒரு எபிசோடு ஓப்பன் ஆகும் இல்லையா, ஸோ அங்கே அந்த சீன்ஸ் எல்லாமே சரி ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதில் வரக்கூடிய சீன்ஸ் ஒரு மர்டர் கமிட் பண்ணுறாங்க 2 பேர் சேர்ந்து. ஸோ அதில் வந்து விக்டிம் இருக்குல்ல, ஸோ அந்த விக்டிமை நம்ம பார்க்கும்போது பதைக்கக்கூடிய காட்சிகளாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட லாஸ்ட் சப்பர் மாதிரியான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது, பட் இது வந்து அந்த ஒரு உயிர் வந்து ஸோ எப்படி வந்து போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ஒரு கிரவுண்டடாகவும் ஒரு ராவாகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளைமேக்ஸ் தான். ஸோ கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட கில்ட்னஸை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஸோ அதை நினச்சி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக அவன் ரொம்ப ரொம்ப ப்ரிசன்லேருந்து வெளியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்க மேட். ஸோ இவான் வந்து ஜெயிலே வந்து கமிட்டட் சூசைடு. ஸோ இந்த அபிகல் கேரக்டர் வந்து அந்த கிளைமேக்ஸில் பேசக்கூடிய வசனங்கள் நல்லா இருந்தால் கூட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இவங்க கொடுத்த அந்த பில்டப் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்லேருந்து வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கிளைமேக்ஸ் வந்து ஓரளவு நமக்கு அதாவது கரெக்டாக கெஸ் பண்ணுற மாதிரி இப்படி தான் நடக்கும் நம்ம நினைப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடந்திருக்கும். அது நல்லா தான் இருந்தது. பட் வந்து அது அந்தளவு ஒட்டலை கிளைமேக்ஸ். அதுதான் இந்த படத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் வரக்கூடிய 2 சாப்டர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ பேசிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக தான் உட்காந்து பார்த்தாகணும், உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும். பட் லாஸ்ட் வரக்கூடிய அந்த ராத் கிரைம் இதெல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பட் அதுலேயுமே லிட்டில் பிட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயில். இது எல்லாமே இந்த படத்தில் உள்ள பிரச்சனை தான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஒரு பிரிட்டிஷ் கிரைம் த்ரில்லர் தான் இந்த படத்தை நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறேன்னா 2.75 out of 5 கொடுப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.